ஆடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான அப்டேட்டோட தான் நம்ம இந்த பதிவில் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி 1 ஜூன்லேருந்து 15 ஜூனில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற ஒரு தகவல் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நமக்கு ஆல் டிக்கெட்டுமே 15 மேலேருந்து இஷ்யூ ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 15 மே இப்போ நாளைக்கு தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ மறுபடியும் வேறு ஒரு தகவல் நமக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரீஃபண்ட் திரும்ப நமக்கு அந்த எந்த நமக்கு அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் கிரெடிட் ஆச்சோ அதே அக்கௌண்ட்டில் திரும்ப நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரீஃபண்ட் யாருக்கு ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் ரீஃபண்ட் நமக்கு அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு, சரிங்களா, அப்போ கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த பேங்க்லேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு திரும்ப ரீஃபண்ட் நமக்கு ஆயிடும் அப்படின்றது தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இப்போ நாளையிலேருந்து நமக்கு அந்த ஆல் டிக்கெட் வந்துடும் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நமக்கு வந்துடும்ன்றதுனால நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை. இப்போ நாளைக்கே எனக்கு வரல அப்படின்னா எனக்கு கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லா வருஷமே பார்த்தோம் அப்படின்னா ஆல் டிக்கெட் வர்றதுக்கு இப்போ 15 தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 நாளைக்கு வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சுனா தான் நமக்கு கேன்சல் ஆன மாதிரி. நமக்கு ரீஃபண்டும் ஆகலை, நமக்கு ஆல் டிக்கெட்டும் நாளைக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு 2 நாளில் நமக்கு ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் மறந்துருந்தீங்க, உங்களுடைய மெயில் ஐடி மறந்துட்டீங்க, பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா ரிகவரி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காகவும் நீங்கள் படிக்கிற அந்த மைண்ட் செட்டை தயவு செஞ்சு கொலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி. ஏன்னா அடுத்து நமக்கு கோஸ்ட் கார்டு எக்ஸாம் வரப்போகுது. ஃபர்தராக நமக்கு நிறைய கால்ஃபர் வரதான் போகுது. சரியா? அதுக்காக ரொம்ப ஃபீல் ஆகிட்டுலாம் உட்கார வேண்டிய அவசியமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.